அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியில் சேர்வதற்கான மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஒரு தகவல் பண்றேன். நாங்க மோடி அவர்களை யார் ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றாங்களோ எல்லோருக்குமான கதவு எப்பொழுதும் திறந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி பேச்சுவார்த்தை ஒருத்தரை போய் நாங்கள் கூப்பிடுறோம் வாங்க, அதற்கான நேரமும் காலமும் இது இல்லைங்கண்ணா. மோடி அவங்களை ஏற்றுக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும், மோடி அவருடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவங்க வரணும். தலைவா இன்னைக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கணும், அதுதான் கிரவுண்ட் லெவல். அதன் பிறகு ஒரு தலைவர்களுக்கு ஒரு கொள்கை, இப்படித்தான் கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படித்தான் போகணும்னு நினைக்கிறாங்க, அதை யாரும் தடுக்க போவதில்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் செய்ய வேலையை அதிகமா இருக்கு. என்னை ஒருத்தர் எதுக்குறாங்க அப்படிங்கறதுக்காக நான் என்ன மாத்திக்கிட்டாங்கன்னா அப்படியே தான் இருக்கேன், அதே தான் பேசுறேன். நான் பேச்சை மாத்திக்கிட்டேன்னா மக்களுக்கு எது உண்மையோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் பேச்சை நான் எப்பவும் மாற்றினது கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும் அதே தான் இன்னைக்கும் பேசுறேன். நான் பேச்சை மாத்தி பேசுறவன் கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சு பிரதானமாக அதிமுகவோட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை வச்சு நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோங்கிற மாதிரி ஐயா ஜி.கே. வாசன் எங்கிட்டையும் பேசுறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில பேசுறாரு, நேத்து எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று இருந்தாங்க, எல்லா இடத்துலையும். அதே போல எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லுங்க, நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்துக்கும் நட்பு மெயின்டைன் பண்றாரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க, ஏசி சண்முகன், தேவநாதன் யாதவ். அவங்களும் எல்லா கட்சிகிட்டையும் பேசுறாங்க. நான் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? பரஸ்பரம் வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க. நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.